Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. மாப்பிள்ளையே மச்சானை கொண்டுட்டாங்க. இதுதான் உண்மை. எப்படின்னா இந்து ஆக்ட் படி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அது திருமணத்திற்கு சமம் தான். அப்படியா? ஆமாம். ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் வெறி செயல் இது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சாதிய அமைப்புன்னு வச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுடைய தூண்டுதலின் பெயர் தான் மைக்க பிடிச்சோன்னே நம்ம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசி இளைஞர்கள் மனசில் விஷத்தை விதைக்கிறாங்க. அண்ணன் இப்போ திருமாவளவன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நாடக காதலால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னு அண்ணன் சொல்கிறாரு. அண்ணனுடைய ஸ்டாண்ட் என்ன? பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் போய் பார்க்குறது, அந்த அன்னைக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, இது 4 தந்தா போன உயிர் வந்துருமாங்க? நாங்கள்லாம் ஏதாட்டும் ஒரு தவறு பண்ணால் பாத்ரூமில் வலிக்கி விழுந்து எங்கள் கைகால் உடஞ்சிருது. உதவி ஆய்வாளருடைய பையங்கிறதுனால அவங்க ஒரு பாத்ரூமில் வலிக்கி விழலையா? பாரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும், அதாவது அவங்கெல்லாம் சாதிய தலைவர்களாக தானே இருக்காங்க. அவங்களாம் இப்போ படத்துடைய இயக்குநர்கள்லாம் கிடையாது. ஒரு பொது மனிதனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்கணும். நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க, பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தால் மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னா, அப்போ நீங்களும் உங்களுக்கும் சாதிய சங்க தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாதி கட்சியாக வச்சு அந்த சாதிக்காண்டி மட்டும் தான் நீங்கள் போராடுறீங்க. என்ன போராடுறீங்க? அந்த மக்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க? ஒவ்வொரு அமைப்பினர்கிட்டையும் கேட்கலாம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பென்ஸ், BMW, லக்ஸரி கார்ஸஸ்ல தானே போறாங்க. உங்களுக்காண்டி கொடி பிடிக்கிற தொண்டர்கள் சாதியல் மோதல்கள் வந்தால் தானே நாங்கள் அரசியல் பண்ண முடியும், பிழைப்பு நடத்த முடியும். நீங்கள் அண்ணன் தம்பியா ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது? ஆணவ படுகொலை நடந்துச்சு, கோகுல்ராஜோடைய குற்றவாளி சொல்லிட்டு கன்ஃபெக்ஷன் ஆகி யுவராஜ் அவர்கள் சமீபத்தில் வெளியே வந்தார் பார்த்தீங்களா? சிறைவாசி மாதிரியா இருந்தார். ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டோம், நம்மளுக்கு தண்டனை பெற்றுட்டோன்னு ஒரு குற்றவாளி ஒரு ஃபீல் இருந்துச்சா? ஒரு குற்ற உணர்ச்சி. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியின் மரியாதைக்குரிய கலையரசன் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கவினோட படுகொலை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த மாதிரி படுகொலைகளும் சரி, அஜித்குமார்ல இருந்து இப்ப கவின் ஆரம்பிச்சு நிறைய நடந்துட்டே இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெபீம், கவின் என்பவர் ஆர்மங்குளம் மங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு நல்ல ஒரு இளைஞர். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாங்க. அவங்க தம்பி சுஜித் என்பவர் அவரை படுகொலை செஞ்சுருக்காங்க. அதாவது மாப்பிள்ளையே மச்சானை கொண்டுட்டாங்க. இதுதான் உண்மை. எப்படின்னா இந்து ஆக்ட் படி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அது திருமணத்திற்கு சமம் தான். அப்படியா? ஆமாம், இந்து ஆக்டில் அது உண்டு. அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் காதல் லவ் பண்ணியிருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக திருமணம் பண்ணியிருப்போம். அப்போ அது ஈக்குவல் டு திருமணத்துக்கு ஈக்குவல் தான். அப்போது இது மச்சான் மாப்பிள்ளைக்கு உண்டான பிரச்சனை. மாப்பிள்ளை மச்சானை ஆணவ படுகொலை பண்ணிட்டாரு. இப்போ இது தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம உடுமலை சங்கர்ல இருந்து, நம்ம அண்ணன் இளவரசன்ல இருந்து, இதில் கண்டினியூஸாக இந்த படுகொலை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டால், இந்த ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும், 2மே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க சாதிய ஆணவ படுகொலைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்களுடைய ஓட் பேங்க் போயிடும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுடைய ஓட் பேங்க் போயிடும். பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி இதுக்கு வாயே திறக்க மாட்டாங்க. இதுக்கு இந்த ஆணவ படுகொலைக்கு முட்டு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் சமூக ஆர்வலர்கள் பொங்குறவங்க இவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகுறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் போய் பேசுகிறாங்க, நேரில் போய் ஆறுதல் சொல்கிறாங்க. இது எத்தனை நாள் நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் அஜித்துங்கிறவர் சிறை நம்ம லாக்அப் டெத்தில் நடந்துச்சு. காவல்துறையால் அடித்து சித்திரவதை பண்ணி படுகொலை செய்யப்பட்டார். கொலை தான். இது ஆணவ படுகொலை, இது சித்திரவதை படுகொலை. இது 2த்துக்குமே முதலுடைய எழுத்துக்கள் தான் வேறையே தவிர கொலை தான். ஓகேங்களா? அன்னைக்கு நம்ம அஜித் படுகொலைக்கு இவ்வளோ பேர் எல்லாருமே பொங்கினாங்க. ஆனால் லாக்அப் டெத்தில் மொத்தம் 24 பேர் இறந்துருக்கிறாங்க. 2021 இந்த திமுக, அதாவது திராவிட மாடல் ஆட்சி, ஓட்டு போடாதவங்களுக்கு கூட ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா? அப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த படுகொலைகள், ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் வெறி செயல் இது.
லாக்அப் டெத்தில் இவ்வளோ தூரம் லாக்அப் டெத் நடக்குது, இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு இல்லைங்களா மாண்புமிகு முதலமைச்சர். ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கு மட்டும் இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வி வாண்ட் ஜஸ்டிஸின் மட்டும் போராடுறதோ இல்லை அந்த இறந்தவர்களை போய் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவதோ வந்து நீதிக்கு புறம்பானது தானே தவிர இதுக்கு நீதி இவங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்து ஒரு ஏதாட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இந்த ஆணவ படுகொலையை நிப்பாட்டுறதுக்கு நம் தமிழக அரசு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? இல்லை இவ்வளோ தூரம் எமோஷனலாக பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி இவங்க ஒழுங்கா போராடி இருந்தால் இளவரசன் அண்ணனுக்கு அப்புறமே இந்த படுகொலை நடந்திருக்காது. உடுமலை சங்கருடைய படுகொலைலாம் எவ்வளோ கோர படுகொலையாக இருந்தது. ப்ரூட்டல் மர்டர். கடையிலேருந்து வெளியே வந்து கணவன் மனைவி 2 பேரும் வெளியே வராங்க, வர இடத்துல வச்சு பைக்கில் வந்து வெட்டுறாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளோ தூரம் பிரபலமாச்சு. அப்போமே இந்த தமிழக அரசு, அப்போ ஆண்டுகிட்டு இருந்த அரசு கரெக்டான ஒரு இதை எடுத்திருந்தாங்க, ஸ்டாண்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கவின் கிட்ட வந்து முடிஞ்சிருக்காது இல்லைங்களா? இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கும் இதுக்கும் தனி சட்டம் அமைப்பு இன்னும் அமைக்கல. அது அமைக்கிறதுக்கு என்ன தடையா இருக்கு? தனி சட்டம் அமைப்புங்க ஏன் தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இதுல இது பண்றது இல்லை? 2 பேருமே எப்படி பண்ணுவாங்க? 2 பேருமே ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும். இவங்க 2 பேருமே இது வந்து அது கன்சல்ட் பண்ணி இதுக்கு சில அறிஞர்களை சட்ட ரீதியான நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கக்கூடிய காரணங்கள்லாம் இங்கே கிடையாது. அப்போலாம் தனி சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் ஆணவ படுகொலை நடக்காமல் நிற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உடுமலை சங்கருடைய படுகொலையில் எத்தனை பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு? அதை பார்த்து எவ்வளோ பேர் பயம் வந்திருக்குமே, திருந்தி இருக்கணுமே. இதுக்கு தீர்வுனா எப்படி சொல்ல, அதுக்கு தான் யாருக்குமே தெரியல. கரெக்டான ஒரு ஸ்டாண்டை எடுக்கணும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தனி சட்டம் இதுக்கு அமையணும். இப்போ போக்ஸ்கோக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? கண்டினியூஸாக போக்சோ கேஸ் வந்துக்கிட்டே இருந்தது. சிறுமிகள் கொடுமைகள் அது இது நிறைய பிரச்சனைகள் உருவாயிடணுன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்தியாவிலேயே நம்ம தேசத்திலேயே இந்த பிரச்சனை நடந்ததுனால ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆணவ படுகொலைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தானே மேண்டேட்டரியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சாதிய அமைப்புன்னு வச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுடைய தூண்டுதலின் பெயர் தான் மைக்க பிடிச்சோன்னா நம்ம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசி இளைஞர்கள் மனசுல விஷத்தை விதைக்கிறாங்க. அதை என்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆணவ படுகொலைங்கிறது நிப்பாட்டப்படும். ஓகே, இந்த நாடக காதல்னு ஒரு இடத்துல ஒரு பிரச்சாரம் வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அந்த நாடக காதல்ங்கிற பிரச்சாரம் அதோட விளைவாக தான் இந்த மாதிரி கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடக காதல் அதாவது என்ன அப்படின்னா, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆணாக இருந்து மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்களை காதல் பண்ணா அது நாடக காதல். இதே பட்டியலின பெண்களை மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் காதல் பண்ணி திருமணம் பண்ணா அது வந்து நாடக காதல் கிடையாது. அப்படி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலும் அது நாடக காதல் கிடையாது. இது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் முதல்ல அதுக்கு பேர் வச்சு அறிமுகப்படுத்தினவர். நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவின் சார்பாக தான் அந்த பேச்சே அடிபட்டுச்சு. ஏன்னா பாதிக்கப்படுறவன் பட்டியலினமா இருந்துச்சுன்னா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அண்ணன் இப்போ திருமாவளவன் அண்ணன் இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நாடக காதலால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு தூரம் ஆணவ படுகொலைகள் நடக்குதுன்னு அண்ணன் சொல்றாரு. அண்ணனுடைய ஸ்டாண்ட் என்ன? பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் போய் பார்க்கறது, பார்த்துட்டு அந்த அன்னைக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்கறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு நிலம் கொடுக்கணும், ஒரு அரசு வேலையை கொடுக்கணும், ஒரு அமௌண்ட்டு ஒரு தொகையை கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, இது 4 தந்தா போன உயிர் வந்துருமாங்க? போன உயிர் வருமா? அப்போ என்ன எல்லாருடைய மனநிலைமை என்ன ஆகும்? என் வீட்டு பிள்ளைய லவ் பண்ணி என் வீட்டு பிள்ளையை நீ காதல் பண்ணி என் வீட்டு பிள்ளையை நீ ஏமாத்தினா நான் உன்னை வெட்டுவேன். கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க? உனக்கு இந்த 4 தானே வரும், போயிட்டு போ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு தானே வர்றது. இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆணவ படுகொலைக்காண்டி பொங்குறாங்க. சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது. இன்னைய வரைக்கும் யாராட்டும் அதை பற்றி பேசுகிறாங்களா? அது சாதி படுகொலையாகவும் கட்டமைக்கப்படுது. சாதிய படுகொலை இது அவங்க வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன ஒரு பேர் வந்துட்டு கண்ணன், கார்த்தி. அண்ணன் தம்பி 2 பேருமே பெற்றோர் கிடையாது, ஒரு சகோதரி மட்டும் இருக்காங்க. இன்னைக்கு அந்த சகோதரி வந்துட்டு தனிமையாக தான் இருக்கிறாங்க. பாவம். அண்ணன் தம்பி 2 பேரும் தான் மிகப்பெரிய இதாக இருந்தாங்க. ஒரு பெற்றோர் ஒரு அரவணைப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி பெற்றோரும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது. இன்றைக்கி அவங்க அந்த சகோதரி தனியாக இருக்கிறாங்க. ஆனால் பெற்றோர் இல்லையே, நம்ம சகோதரி தனியாக இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இந்த சமூகத்துக்காண்டி, பொது சமூகத்துக்காண்டி போராடிய கண்ணன்கிறவரை வந்து இன்றைக்கி படுகொலை பண்ணியிருக்காங்க. மணல் மாஃபியா கூலிப்படை
காவல்துறையினர் தான் இன்னைக்கு அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்கெல்லாம் யாருமே பேசல? அவரும் பட்டியலினம் தானே. அவரும் ஒரு சமூகத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காண்டி கூட அவர் போராடலையே. அவர் ஒட்டுமொத்த சமூகத்துக்காண்டி தானே போராடி இருக்கிறாரு. ஒரு சமூகவாதிகளை ஃபுல்லாவே இப்படி படுகொலை செய்யக்கூடிய இந்த தமிழக அரசை ஏன் கண்டிச்சு யாருமே பேச மாட்டேங்காங்க? ஏன் இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களெல்லாம் போய் யாருமே போய் யாருமே போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல, ஏன் இரங்கல் தெரிவிக்கல? இதுக்கெல்லாம் இவ்வளோ கேள்விகள் இருக்கு. இவ்வளோ தமிழ்நாட்டு அரசு அவ்வளோ தூரம் தரங்கட்டு போய் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய இது என்ன, எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தது நம்ம தான் ஜெயிக்கணும், அதுக்கு இப்பவுமே இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னுக்கூட்டி அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த தொகுதிகளுக்கு பணத்தை எப்படி பட்ரோலா பண்ணலாங்கிற சிந்தனையில தான் இருக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. சரி, இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்குது. சமீபத்தில் மாண்புமிகு நம்ம சட்டமன்ற தலைவர் சபாநாயகர் அவர்கள் அப்பாவு அவர்கள் ஒரு சொன்னாங்க, சாதிங்கிறதே எங்களுக்குள்ள கிடையாது, சாதிய மோதல்களோ சாதிய படுகொலைகளோ கிடையாது, குறிப்பிட்டு திருநெல்வேலியில சுத்தமா தென் மாவட்டங்கள்ல அது கிடையவே கிடையாதுங்கிறாரு. அப்ப நேத்து நடந்தது, இப்போ சமீபத்தில் இப்ப நடந்த கவின் நடந்தது என்னது? ஆணவ படுகொலை தானே. அப்ப அது சாதிங்கிற ஒரு பேர்ல தானே வந்து இந்த படுகொலை நடக்குது. சரி, இப்ப நம்ம நார்மலா சின்ன பசங்க கத்தியில கேக்கு வெட்டி போட்டோ இன்ஸ்டால ரீல்ஸா போட்டாலே உடனடியாக தமிழக அரசு விரைஞ்சு போய் அடுத்த நாள் அவங்களை கைது பண்ணிடுறது. அந்த பையன் சுஜித் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால ஃபுல்லாவே கத்தி ஆயுதங்கள் கொடூர ஆயுதத்தோட எல்லாம் போட்டோ எடுத்து அதை ரீல்ஸா போட்டிருக்காரு, போட்டோ போட்டிருக்காரு. ஏன் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணல? நாங்கெல்லாம் வந்து ஏதாட்டும் ஒரு தவறு பண்ணா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து எங்க கைகால் உடஞ்சிருது. ஒரு உதவி ஆய்வாளருடைய பையங்கிறதுனால அவங்க ஒரு பாத்ரூம்ல வலிக்கு விழலையா? சிங்கிள் அக்யூஸ்டா போயிட்டு அவர் சரண்டர் ஆயிருக்கிறாரு, ஸ்டேஷன் சரண்டர். இங்க வெட்டுதாரு, மிளகாப்புரிய தூக்கி வீசுதாரு, வெட்டுதாரு, வெட்டினதுக்கு அப்புறம் நேராக கேஷுவலாக போயிட்டு ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகும். இதோடைய பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறா? இவ்வளோ தூரம் அவருக்கு தைரியம் கொடுத்தது யாரு? அவங்க பெற்றோராக இருக்கலாம், இல்லை வேற யாரும் நண்பர்களாலும் கூட இருக்கலாம். அதை எல்லாமே வந்துட்டு வழக்கு வந்துட்டு இன்னும் காவல்துறையினர் வந்துட்டு விசாரிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரு காசி பாண்டியன்கிற ஒரு ஆய்வாளர் அவர்கள் வந்து இறந்து போன நம்ம நம்ம கவின்கிற பையனை வந்து ஃபோனில் த்ரெட்டிங் பண்ணியிருக்கிறாரு. த்ரெட்டிங் பண்ணியே நீ கேட்கலையா அப்படிங்கிறதுக்கு அடுத்தது தான் வந்து பையனை வந்து இந்த சுஜித்துங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ காவல்துறையினர் வந்து அவங்க அப்பவும் அதுல ஜாதி இருக்குது பாத்தீங்களா? ஏன்னா காசி பாண்டியனுங்கிறவரும் வந்துட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர். அப்போ ஒரு வித்தவுட் கம்ப்ளைண்ட் இல்லாம எதுவுமே இல்லாம அந்த பையனை எப்படி நீங்க ஃபோன் பண்ணி த்ரெட்டிங் கொடுக்கலாம்? கையகால உடைச்சிருவேங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? மொத்தத்தில் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து ரொம்ப அட்ராசிட்டி தான் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பூவை ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏ அவர்களை வந்து ஒரு கிட்னாப்பிங் கேஸில் கைது பண்ண வீட்டுக்கு வராங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணணும்னா அதுக்கு சில பாய்லாஸ்லாம் இருக்குது, அது நடைமுறைகள் இருக்குது. அதில் எந்த ஒரு நடைமுறைகளையுமே ஃபாலோ பண்ணாமல் நம்மளை யார் கேட்பா, நம்ம தான் அப்படிங்கிறதுக்காண்டி கைது பண்ணுறாங்க. ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வர நேரத்தில், தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து பட்டியலின தலைவர்கள் மீதும் அந்த பட்டியலினத்தில் உள்ள அமைப்பு தலைவர்கள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்த தான் செய்கிறாங்க. தமிழ் தலைவர்கள்னே சொல்லலாம். பொதுவாக இதில் வந்து பட்டியலினம் இல்லை, பொதுவாக தமிழ் தலைவர். இப்போ அண்ணன் சீமானன் மீது, அதாவது ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினா உடனே அவர் மேலே என்ன நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க? ஒன்று ஏதாட்டும் ஒரு ஃபேக் இந்த மாதிரி ஏதாட்டும் கிட்னாப்பிங்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்கன்னு ஜெகன் தலைவர் சொல்கிறாப்புல. சீமானண்ண வந்துட்டு இத்தனை வருஷமா அவ என்னைய லவ் பண்ணி நீ ஏமாத்திட்டு போனால அந்த லேடி பிரச்சனையிலையும் நீங்கள் வந்துட்டு எது அதுலேயும் பாருங்க, உங்களால் வாரண்ட் போயிட்டு இஷ்யூ பண்ணணும், சம்மன் கொடுக்கணும். சம்மன் நீங்கள் கொடுக்கல, அவங்க வாங்கலைன்னா வீட்டில் ஒட்டிட்டு வரணும். இவ்வளோதான், ஒட்டிட்டு நீங்கள் வந்துடணும். அதை கிழிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய என்ன, நம்ம ஒட்டியாச்சு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு எவிடன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். அதுலேயும் பாருங்கள், வீட்டு காவலாளியை எப்படி, நான் அவர் இத்தனைக்கும் ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அவரையும் அந்த மாதிரி இழுத்து அவர் இப்போ வரைக்கும் அதில் சொல்கிறாரு, என்கிட்ட பிஸ்டல் இருக்குது, அது ஃபயர் ஆயிராமான்னு அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. அதையுமே இந்த காவல்துறை கேட்குதான்னு பாருங்கள். அப்போ யாருக்காண்டி நீங்கள் வேலை பார்க்குறீங்க? நீங்கள் வந்து பப்ளிக் சர்வன்ட்டு, நீங்கள் வந்து ஒரு எங்களுடைய மக்களுடைய சர்வன்ட்டு. நீங்கள் இன்னைக்கு இந்த 5 வருஷம் இவங்க இருப்பாங்க, அடுத்த 5 வருஷம் வேற யாருனாலும் வரலாம், அதுக்கு அடுத்த 5 வருஷம் யாருனாலும் வரலாம். ஒருத்தருக்காண்டியே நீங்கள் வந்து செயல்படுறது இது எந்த விதத்தில் நியாயங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அஜித்துடைய படுகொலைக்கு சிறை லாக்அப் டெத்துக்காண்டி இவ்வளோ தூரம் போராடினவங்க 24 பேர் இறந்துருக்காங்களே, அவங்களுக்காண்டிலாம் ஏன் நீங்கள் போராடவே இல்லை? ஏன்னா அந்த சமூகம் அந்த மாதிரி ஒரு சமூகமாக இருக்கிறது.
அது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுமை அமைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதுனால நல்லா இன்னொரு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள். தூத்துக்குடி தூத்துக்குடியில் அவங்க சாத்தான் குலத்தை சேர்ந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுடைய படுகொலை அவங்களுடைய சிறை லாக்அப் டெத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் அதே சமூகத்தை சார்ந்த அஜித்குமாரோடைய படுகொலையும் வெளியே வந்திருக்கு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களால ஒற்றுமையாக இருக்க முடியுது. இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க ஏன் யாருமே ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்காங்கன்னு தான் தெரியல. அதாவது அவங்கெல்லாம் வந்துட்டு சாதிய தலைவர்களாக தானே இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ படத்துடைய இயக்குனர்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து இப்போ சாதிய தலைவர்களாக தான் மாறிட்டு இருக்காங்க. ஒரு பொது மனிதனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்கணும். நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க, பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தால் மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னா, அப்போ நீங்களும் உங்களுக்கும் சாதிய சங்க தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் சாதி சங்க தலைவர்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமே கிடையாது. 2 பேருமே ஒன்று தானே. அவங்க வெளிப்படையாக வந்து சாதி அமைப்புன்னு வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இயக்குனருங்கிற ஒரு போர்வைக்கு பின்னாடி இருந்து நீங்கள் மறைமுக அரசியல் பண்ணுறீங்க, சாதிய அரசியல் பண்ணுறீங்க. 2 பேருமே தான் சொல்கிறேன். ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை மாரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும், 2 பேருமே அதுதானே பண்ணுறாங்க. கேட்டால் இப்போ இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க, இல்லை நாங்கள் தான் பட்டியலினத்தவர்கள் தான் வந்து இது தொடர்ந்து தாக்குதல் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்காண்டி மட்டும் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அசெம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அது என்ன ஸ்டேஷனு, ரிப்பன் பில்டிங் பின்னாடி இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த பீச் ஓரத்தில் அந்த குதிரை வண்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்களே, அந்த சகோதரர் பேர் கூட விக்கி என்ற விக்கானன் ஏதோ அந்த அவரும் படுகொலை நடந்துச்சு. லாக்அப் டெத், அது கன்ஃபார்ம் லாக்அப் டெத்து தான். அதுக்கெல்லாம் ஏன் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை? இப்போ ஏன்னா எலெக்ஷன் வருது, ஆணவ படுகொலை. சரி, இந்த ஆணவ படுகொலையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம், என்ன பண்ணலான்னு. தனி சட்டம் கொடுத்தா மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆணவ படுகொலைகளுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்குறாங்க. மற்ற படுகொலைக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ இப்போ இறந்து போன கண்ணன் கார்த்திகையுடைய படுகொலைக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னுக்கூட்டி நடந்த அஜித்குமாருடைய படுகொலைக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பாங்களா? நீதிமன்றத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை வாய்தாக்கு வந்த பையனை பிடிச்சி வெட்டினாங்களா, அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா இறந்து போனவர் வேற சமூகம், வெட்டினவங்க பட்டியலினத்த சமூகத்தை சார்ந்தவர், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பொதுவான தலைவர் தானேங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் பேசவே இல்லை? இதுக்கு மட்டும் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க? அரசு பள்ளியிலேயே வந்துட்டு சாதிய கயிறை கட்டிட்டு போகிறாங்கங்க, அதுக்கு தனியாக ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அதை தடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க. அப்போ எதுக்கு அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? தமிழக அரசு, அதாவது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் அந்த மாதிரி சாதி கயிறு கட்டிட்டு போக முடியுமா? மஞ்சள் சிவப்பு பச்சைன்னு கயிறு கட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா தனியார் மையத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் தாரவாக்குறதுக்காண்டி அரசாங்கத்தை ஃபுல்லாக நீங்கள் மட்டம் படுத்துதீங்க. அரசாங்க பள்ளியிலையும் நீங்கள் நல்ல எஜுகேஷனை கொடுத்தா, நல்ல கரெக்டான ஒரு சிந்தனைகளை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஆசிரியருக்குள்ளேயுமே சாதிகள் உண்டுங்க, புரியுதுங்களா? நானும் தென் மாவட்டத்தில் அதே திருநெல்வேலி சகோதரர் நவீன் இறந்து போனார் இல்லைங்களா, அதுக்கு 4 தெருவுக்கு பின்னாடி தான் கேடிஷனரில் நான் இருந்தேன், சரிங்களா? அதே ஊரில் தான் நானே இருந்தது, பிறந்தது, வாழ்ந்தது எல்லாமே. தென் மாவட்டத்தில் சாதிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால தான் தென் மாவட்டமே வேண்டான்னு மனசு வெறுத்து போய் என் சொந்த ஊரை விட்டு, என் சொந்த பந்தங்களை விட்டு இன்றைக்கி நான் சென்னையில் வந்து வாழ்வாதாரத்துக்காண்டி பொருளாதாரத்துக்காண்டி நான் கஷ்டப்படுறேன். இந்த சாதிகளை வந்து அடக்கணும் அப்படின்னா சாதிய அமைப்பினர்களை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த சாதி பேரில் வச்சுட்டு கட்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் உடனடியாக அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், அவங்கள இம்மிடியேட்டாக வந்துட்டு அதை பேன் பண்ணணும். அதை பேன் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நீங்கள் கட்சி தலைவர்கள்னால தானே மைக்கில் சாதியை பற்றி பேசுகிறீங்க. ஜாதி பற்றி என்ன பேசுகிறாங்க? சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க. எந்த சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க? அவங்க சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆண்ட பரம்பரை நம்ம தாங்கிற பேசுகிறது தான் வந்து இதா சமூகத்துக்காண்டி பேசுகிறதா? சரிங்க, இது வந்து சாதிய கட்சி கிடையாது, சாதி கட்சியாக வச்சு அந்த சாதிக்காண்டி மட்டும் தான் நீங்கள் போராடுறீங்க. என்ன போராடுறீங்க? அந்த மக்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க? ஒவ்வொரு அமைப்பினர்கிட்டையும் கேட்கலாம். தேவேந்திர குல வேளாளர் கட்சியாக இருக்கட்டும், பறையர் சமுதாயமாக இருக்கட்டும், நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், தேவர் சமுதாயம், முக்குலத்தோர் சமுதாயமாக இருக்கட்டும், அருந்தேதர் சமுதாயமாக இருக்கட்டும், எல்லா சமுதாய தலைவரும் இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு அவங்கெல்லாம் பென்ஸு, BMW, லக்ஸரி கார்ஸஸில் தானே போகிறாங்க. உங்களுக்காண்டி கொடி பிடிக்கிற தொண்டர்கள், அவங்களுக்காண்டி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க? கேள்விக்கு பதில் யார்ட்டுமே இல்லையே. இந்த நெல்லை இந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி இந்த மாதிரி சாதிய மோதல்களும் கொலைகளும் அதிகமாக நடப்பதற்கான காரணம் என்ன? டவுன் சவுத்தில்
ஒரு சிலருடைய சுயநல லாபத்திற்காகவும் அரசியல் பிழைப்புக்காகவும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டியும் இதை தான் தூண்டி விட்டு இளைஞர்களை தூண்டி விட்டு மதுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி இளைஞர்களை நாசமாக செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தென் மாவட்டத்துக்குள்ள தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தானே ஆண்ட பரம்பரைகள் நிறைய இருக்கிறாங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. இவங்க இங்கே உள்ளவங்க இங்கே இப்போ சென்னையில் நீங்கள் நல்லா பாருங்க, எஸ்சின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்குள்ள உட்பிரிவுகள் யாருக்குமே தெரியாது. பிசின்னு சொல்லுவாங்க, உட்பிரிவுகள் யாருக்கும் தெரியாது. மொத்தத்தில் இவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, ஸ்கூலுக்கு போனோம், பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டோமா, ரிட்டர்ன் கூட்டு வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்தோமா, பொருளாதாரத்தை பார்த்தோமாங்கிறது மட்டும் தான். தென் மாவட்ட சைடில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் அதிகம். அந்த கிராமத்தில் முன்னாடி வந்து துண்டை போடக்கூடாது, துண்டை தோல்ல போடக்கூடாது, இங்கே வச்சுக்கணும், செருப்பு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுங்கிறதே தென் மாவட்டத்தில் உருவானது தானே. தமிழக அரசு வந்து நான் இந்த இது மூலியமாக நான் ஒன்று சொல்கிறேன்னா, ஃபோக்கஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல நேர்மையான அதிகாரிகளை போடுங்க. எஜுகேஷனை கொஞ்சம் அங்கே ஸ்டாண்ட் பண்ண கொடுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய. அதனால வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ரொம்ப ரேராக தானே இருக்குது. நீ பார்த்துருக்கீங்களா? இப்போ முகப்பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஸ்கூல் இருக்கிறதே எங்களுக்குலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நம்ம படிக்க வைக்கிறோம். பசங்களுக்கு சாதிங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, உட்பிரிவுன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது வரைக்கும் தான் இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே இப்போ இது வரைக்கும் எனக்கெல்லாம் இந்த ஞாபகம் தெரிஞ்சு என் நாலேஜுக்கு தெரிஞ்சு சாதிய படுகொலைகள் இங்கே சென்னையில் நடந்தது இல்லை. மேக்சிமம் அப்படி சண்டைகள் வந்துச்சு அப்படின்னா பறையர் சமுதாயத்துக்கும் வன்னியர் சமுதாயத்துக்குள்ள மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி ரொம்பலாம் இல்லை. ஆனால் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாடாருக்கும் முக்குளத்தோருக்கும் பறையர்களுக்கும் பறையர்களை கூட விட்டுருங்க, தென் மாவட்டத்தில் அந்த அளவுக்குலாம் பறையர்கள் படுகொலைலாம் ரொம்ப கம்மி தான். தேவேந்திர குல வேளாளருடைய படுகொலைகள் தான். இவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த சண்டைகள். ஏன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா நீ பெரியவனா, ஏன்னா அங்கே நல்ல வெல் எஜுகேட்டட்ஸ் கிடையாது. நான் அதுக்குன்னு எல்லாருமே பொட்ட முதுவாலாம் நான் சொல்லவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் வர வர ஏகப்பட்ட சாதியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஊர் புதுக்குடி ஐயனார் கோயிலில் இந்த மாதிரி பட்டியலினத்தவர்கள் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையறான்னு சொல்லிட்டு ஒரு 7 சமூகம் சேர்ந்த ஒரு மக்கள் ஒரு கமிட்டி ஆரம்பித்து பட்டியலினத்து மக்கள்லாம் உள்ள பட்டியலினத்து மக்கள்னு இல்லாமல் நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது, அதாவது உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வச்சு நடத்தியிருக்காங்க. அதுக்கு கோர்ட்டுல இவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. கோர்ட் சொல்லிருச்சு இல்லை கோயில் பொதுவானது தான், எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்னு. சிலரோட கருத்து எப்படி இருக்குன்னா, இது வந்து தீண்டாமையெல்லாம் கிடையாது. ஒரு கோவில் ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் ஒருத்தவங்களோட குலதெய்வ கோயில்னா அது அந்த குடும்பத்தோட கோயில், மற்றவங்க எப்படி வந்து உரிமை கொண்டாட முடியும் அந்த மேல்பாதி மாதிரி. ஸோ இந்த பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு கோவில் பொதுவானதா இல்லை ஒரு குடும்பத்துடையதா? அவங்க கெட்டுனா அப்படிங்கிறத விட அதுக்கு தானங்க இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு. நிறைய கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரச்சனை வர கோயிலெல்லாம் நீங்க அறநிலைத்துறை எடுத்துக்கிட வேண்டியது. அதுக்கு தானே அறநிலைத்துறைன்னு இருக்குது. இந்த கோயிலில் இந்த பிரச்சனை தான் வருது. இப்போ நீங்க ஒரு குடும்பத்தோட அதாவது இவங்க சொல்றபடி ஒரு குடும்பம் கட்டின கோயில் எப்படி அறநிலைத்துறை எடுக்க முடியும்? கவர்மெண்ட் எப்படி? கரெக்ட் தான். இப்போ ஒரு குடும்பம் இப்போ நானே இருக்கிறேன், நான் எனக்கு இந்த கோயிலை நான் கெட்டி நான் இது பண்றேன் அப்படின்னா அதுல வந்து உரிமை கொண்டாடுறது தவறு தானே. ஏன்னா நான் கெட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு, எனக்கு குலதெய்வம் வேணும், என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, அங்கேருந்து நான் ஒரு புடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வச்சு கோயிலை கட்டுறேன் அப்படிங்கும்போது அது எனக்கு சார்ந்து தான். அதுக்குன்னு நான் வந்து பப்ளிக்கை வரக்கூடாதுன்னு என்ன சொல்லக்கூடிய ரைட்ஸ் எனக்கு கிடையாது. கோவிலுங்கிறது பொது. நீ வா, என் சாமியை நீ கும்பிடு, அருள் வாங்கிக்கோ, நல்லதுக்கு பத்து பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. கிடா வெற்றியா வெட்டிக்கோ, சாமியை கும்பிடுதா கும்பிட்டுக்கோ, என்னன்னாலும் பண்ணு. ஆனால் உரிமை கொண்டாடாது, அது தவறு தானே. என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இது பப்ளிக்கில் நீ கட்டியிருக்கு, என் வீடுன்னு அது யாராலுமே இது பண்ண முடியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் அந்த புதுக்குடி ஐயனார் கோயில்னு சொல்கிறேன். ஆனால் நீதிமன்றம் அப்படிலாம் கிடையாது, கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அரசு எப்படி கையாளணும்? இது அரசு எப்படி தானங்க தமிழக அரசு எதிர்பார்க்கும். சாதியல் மோதல்கள் வந்தால் தானே நாங்கள் அரசியல் பண்ண முடியும், பிழைப்பு நடத்த முடியும். நீங்கள் அண்ணன் தம்பியாக ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது சொல்லுங்கள்? நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறது? நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தானே நாங்கள் அரசியல் பண்ண முடியும். வந்து தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கு? திமுகவா அதிமுகவா யாராக இருந்தாலும் தனி சட்டம் அமைப்பதற்கு என்ன தடையாக இருக்குது இப்போ வரைக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். எந்த இதில் இருந்தும்
எதுல இருந்துமே இல்லையே. அப்படி அதான் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்றேன்ல, அந்த சாதிய ஆணவ படுகொலையை நிப்பாட்டுறதா இருந்தா இளவரசனுடைய எவ்வளோ பெரிய கலவரம் அது. கோகுல்ராஜ், உடுமலை சங்கர், இதுக்கப்புறம் கண்டினியூட்டி தானே உங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. சாதிய ஆணவ படுகொலை தானே கண்டினியூட்டி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நீதிமன்றம் மட்டும்தானே அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எவிடன்ஸ் கரெக்டாக இருந்ததுனால தானே தண்டனை கொடுத்துருக்காங்க. சரி, ஆணவ படுகொலை நடந்துச்சு, கோகுல்ராஜோடைய குற்றவாளி சொல்லிட்டு கன்ஃபெக்ஷன் ஆகி யுவராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் வெளியே வந்தார் பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. எவ்வளோ கிராண்டாக பண்ணார். சிறைவாசி மாதிரியா இருந்தார். ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டோம், நம்மளுக்கு தண்டனை பெற்றுட்டோன்னு ஒரு குற்றவாளி ஒரு ஃபீல் இருந்துச்சா? ஒரு குற்ற உணர்ச்சி எவ்வளோ கிராண்டாக பண்ணார். அதையும் தமிழக அரசு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. அதுக்காண்டி நீ நிகழ்ச்சி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஜாலியாக ஆணவ கொலைகள் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறாங்க, தண்டனையும் ஆயிடுது. பரோலுங்கிற பேரில் வெளியே வந்து ஜாலியாக ஃப்ரீடமாக சுற்ற தான் செய்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்கவுண்டரையும் நம்ம ஆதரிக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இந்த தண்டனை பண்ணால் உனக்கு பரோல் கிடையாது, உனக்கு எந்த வித எக்ஸ்கியூஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு சட்டம் போட்டால் மட்டும்தான் இது உண்டு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்புறம் இவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டா நம்மள எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஆள் நல்ல மனிதர் ஆம்ஸ்டாங் என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். அண்ணா திமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், நமக்கு யாருமே எதுவுமே பண்ணலை, நமக்கு இவங்க தேவையே இல்லைன்னு குரல் கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஒத்த மனிதரையும் படுகொலை செஞ்சுட்டாங்க. அதோடைய குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவருடைய உடன் பிறந்த ஆம்ஸ்டாங்கனுடைய சகோதரர் அண்ணன் வந்துட்டு சிபிஐ வழக்கு வேணும்னு திரு ஐயா நீதியரசர் வந்து சில கேள்விகள் ஏன் அணிவகுப்பு வைக்கலை, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, அதுக்கே பதில் இல்லையே. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? திமுக வந்துட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இருந்து செயல்படுதே தவிர குற்றவாளிகளை வந்து தண்டிக்கணுங்கிற செயல் யாருக்குமே இல்லை. என்ன அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னே தெரிலையே. இது இது வந்து எப்படி சொல்கிறது, சவுக் சங்கர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் பொம்மை முதலமைச்சர் நடத்தும் அரசாங்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.